வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பூஜிதா. நான் தேவக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே மனவளக்கலை பயிற்சி பெற்றவங்க தான். நான் சின்ன வயசுலேருந்தே ஆலியாருக்கு நிறைய தடவை வந்திருக்கேன். ஆனால் பயிற்சிக்குன்னு வந்தது இதுதான் முதல் தடவை. நம்ம வேதாத்திரி மகரிஷி ஐயா சொன்ன உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயகல்பம், மனதுக்கு தியானம் மற்றும் தற்சோதனை ஆகிய பயிற்சிகள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே அவசியங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். இந்த 5 நாள் எப்படி போகும்னு தெரியாம தான் வந்தேன். ஆனால் எப்படி போச்சுனே தெரில. ரொம்பவே வேகமாக நல்லா சிறப்பாக இருந்துச்சு. இந்த பூமியில் எத்தனையோ மகான்கள், ஞானிகள், முனிவர்கள்லாம் வந்திருக்காங்க. ஆனால் அவங்களும் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் நம்ம மகரிஷி ஐயாவுக்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? எல்லா முனிவர்களும் சித்தர்களும் கோபப்படக்கூடாது, கெட்டதை நினைக்கக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம மகரிஷி ஐயா மட்டும்தான் எண்ணம் ஆராய்தல் மூலம் எப்படி நல்லதை மட்டும் நிறைய நினைக்கிறது அப்படின்னும், சினம் தவிர்த்தல் மூலம் எப்படி கோபப்படாமல் தவிர்க்கிறதுனும், கோபத்தினால வர விளைவுகளையும், கவலையொழித்தல் மூலமா ஏன் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும், ஆசை சீரமைத்தல் மூலமா பேராசைப்படக்கூடாது அப்படிங்கிற நமக்கு வழிமுறைகளை சொல்லியவர் நம்ம மகரிஷி. இதுதான் மற்ற ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் நம்ம ஐயாவுக்கும் உள்ள வித்தியாசம். எல்லாருமே பிரச்சனைகளை தான் சொல்லுவாங்க, ஆனால் அதற்கான தீர்வை சொன்னது நம்ம ஐயா தான். அதே மாதிரி இந்த புனித மண்ணில், ஆரோக்கியமான இயற்கையான சூழல்ல இந்த மனிதனை முழுமை பெற்ற மனிதனாக மாற்றக்கூடிய தியானம் பயிற்சிகளை கற்றுக்கிட்டதில் எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி. இந்த 5 நாள் கற்றுக்கிட்ட பயிற்சியை வீட்டுக்கு போயும் என் ஆயுள் முழுவதும் கடைபிடிப்பேங்கிறத ஒரு உறுதியாக எடுத்துக்கிட்டு, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டிய கல்விதான் இந்த மனவளக்கலை பயிற்சிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.